ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் கிறிஸ். இப்போ டிஜே ஸ்மார்ட் லேர்னிங் சென்டர் வழியாக டே 5 ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். வால்யூம் 1 புக் பேக் ஷார்ட் ஆன்சர் ஒன் ஷாட்டில் பார்க்க போகிறோம். அதாவது வால்யூம் 1ல் இருக்கிற எல்லா புக் பேக் ஷார்ட் ஆன்சரும் முடிக்க போகிறோம் இன்னைக்கு. அதுதான் நம்மளோட டாஸ்க். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ்? குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ்னா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ்னா என்னது? டெஃபினேஷன். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் ஒரு பாயிண்ட் எதுங்க. அதாவது டெஃபினேஷன் என்ன சொல்லுதுன்னா, குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் means that the charge q on any object is equal to the integral multiple of a fundamental unit of charge. அதாவது குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ்னா q ஈக்குவல் டு ne. q வந்து சார்ஜு, அப்புறம் n வந்து இன்டெக்ரல் மல்டிபிள், அதாவது நம்பர்ஸ், e வந்து சார்ஜ், யூனிட் ஆஃப் சார்ஜ். அதுக்கப்புறம் ஃபார்முலா ஏதோ கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்முலா தான் q ஈக்குவல் டு ne. அதுக்கப்புறம் வேறு n வந்து என்னது? வேறு n வந்து 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ்னு சொல்கிறாங்க. குவான்டிசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ செகண்ட் கொஸ்டின், ரைட் டவுன் கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம் அண்ட் மென்ஷன் வாட் ஈச் டேர்ம் ரீப்ரசன்ட். அதாவது கூலும்ஸ் லா. இப்போ கூலும்ஸ் லானா என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கார்டிங் டு கூலும்ஸ் லா த ஃபோர்ஸ் ஆன் த பாயிண்ட் சார்ஜ் q exerted by another point charge q1 is given by f f21 ஃபோர்ஸ் 2லேருந்து 1. அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் செகண்ட் ஆப்ஜெக்ட், இது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், இது செகண்ட் ஆப்ஜெக்ட்னா, இப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட்னா இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த சார்ஜ் இங்கே இந்த ஆப்ஜெக்ட் இப்போ ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா, அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா f21 ஈக்குவல் டு கே வந்து கான்ஸ்டன்ட் q1 q2 பை ஆர் ஸ்கொயர் r12. இது எழுதணும். அதாவது இந்த வெக்டர் ஃபார்ம் கன்ஃபார்மாக எழுதணும். அதாவது f21 செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகிற ஃபோர்ஸ் தான் ஃபோர்ஸு. அதுக்கப்புறம் கே வந்து கான்ஸ்டன்ட்டு, கே வந்து அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன், f21 கே q1 q2 பை ஆர் ஸ்கொயர் r12. அதாவது f21 வந்து செகண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், செகண்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்க்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். அப்புறம் கே வந்து கான்ஸ்டன்ட், q1 q2 வந்து சார்ஜ், மேக்னிடியூட் சார்ஜ், ஆர் ஸ்கொயர் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட்ஸ், ரெண்டு ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆறு, அதுதான் ஆர் ஸ்கொயர். r12, r12 என்னதுன்னா, இப்போ இங்கே ஃபோர்ஸ் என்ன இருக்கோ 2 1, அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் இங்கே 2 1 இருந்தால் இங்கே 1 2 எழுதணும், இங்கே 3 1 இருந்தால் இங்கே 1 3 எழுதணும், இங்கே 1 2 இருந்தால் 2 1 எழுதணும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, சொன்ன மாதிரி r12 இஸ் யூனிட் வெக்டார் டைரக்டட் ஃப்ரம் சார்ஜ் q1 q2, கே வந்து ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட், சொன்ன மாதிரி அதே தான் கான்ஸ்டன்ட் கே. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்சோ கே வந்து கேவோட வேல்யூ கான்ஸ்டன்ட் சொன்னல, அந்த கேவோட வேல்யூ வந்து 4πε0. அப்புறம் கே இப்படி கூட எழுதலாம், கே இன்ட்டு அதோட பிரின்சிபல் வேல்யூ வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் ஸ்கொயர் ஏதோ இருக்குது இந்த வேல்யூ. ஹேர் ε0 இஸ் பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அது கொடுத்துருக்க மீடியம் தான் அது, அந்த வேக்யூம் கூட சொல்லலாம், என்ன ஃப்ரீ ஸ்பேஸ்னு சொல்லலாம். அப்புறம் வேல்யூ ஆஃப் ε0 இவ்வளோ, ε0 வேல்யூ இவ்வளோ. இது வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இதுக்கெல்லாம் யூனிட் தேவை கிடையாது. அவ்வளோதான். இதுக்கு அவ்வளோ பெருசாக எழுதணும்னு அவசியம் இல்லை. சின்னதாக என்னன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அக்கார்டிங் டு கூலும்ஸ் லா இந்த டெஃபினேஷன் எழுதுங்க, இந்த ஃபார்முலா எழுதுங்க. இது என்னென்னு சொல்லணும், கே வந்து ப்ரொபோஷனல் அப்படி சொல்லணும், q1 q2 வந்து மேக்னிடியூட் சார்ஜ்னு சொல்லணும், மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ், ஆர் ஸ்கொயர் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ், r12 வந்து யூனிட் வெக்டார், தோ சொன்ன மாதிரி யூனிட் வெக்டார். அவ்வளோதான். இவ்வளோ எதனால 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் போக போகிறோம். வாட் ஆர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலும் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்? கூலும் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட்டு கூலும் ஃபோர்ஸ். கூலும் ஃபோர்ஸ் என்னன்னா, இட் மே பி அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ். கிராவிடேஷனல்னா இது வந்து எப்போவுமே அட்ராக்டிவாகவும் இருக்கும், ரிப்பல்சிவாகவும் இருக்கும். கிராவிடேஷனல்னா வெறும் அட்ராக்டிவாக மட்டும் தான் இருக்கும், நேச்சரில் அட்ராக்டிவாக இருக்கும்ன்றாங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் மீடியம். இது மீடியம் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணும். இது வந்து டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த மீடியம். வேல்யூ இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் இன் மேக்னிடியூட் பிகாஸ் ஆஃப் ஹை வேல்யூ. இது எப்போவுமே மேக்னிடியூடில் பெருசாக இருக்கும். அதாவது இதோட வேல்யூ வந்து 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ். இதை இப்படி கூட இதுங்க ஈஸியாக யூனிட்டு. இது வந்து லெஸ்ஸர் தென் கூலும் ஃபோர்ஸ். கூலும் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து பெருசு கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட, அதனால இட் இஸ் லெஸ்ஸர் தென் கூலும் ஃபோர்ஸ்னு கொடுத்துட்டு, பிகாஸ் அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது அந்த யூனிட்லாம். வெறும் நீங்கள் இந்த இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் இன் மேக்னிடியூட், இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் இன் மேக்னிடியூட் இருந்தாலே போதும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ் மே நாட் பி சேம் டியூரிங் மோஷன்.
2 சார்ஜுக்குள்ள இது பாசிட்டிவ் சார்ஜ்னா இது நெகட்டிவ் சார்ஜ்னா அதுக்கு நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் இதுக்கு நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து சேம் அந்த மோஷன் இருக்கும்போது சேம் இதுவே கிடையாது. சேம் மோஷன் கிடையாதுன்றாங்க. அதுக்கப்புறம் த ஃபோர்ஸ் இஸ் சேம் வெதர் த 2 சார்ஜஸ் ஆர் அட் ரெஸ்ட் ஆர் மோஷன். அதுதான் இதுக்கு என்னவோ அதுக்கு ஆப்போசிட்டா இங்க வரும் நடக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். Superposition principle வந்து the superposition principle states that the total force acting on a given charge is equal to the vector sum of the forces exerted on it by all other charges. Consider a system. அதாவது superposition principle என்ன சொல்ல வராங்கன்னா total force acting on a given charge. அது ஒரு இந்த ஃபார்முலா total force acting on a given charge is equal to the vector sum of இது வெக்டர் இது sum of sum of forces இந்த forces on it by all other charges. அதாவது எல்லா சார்ஜஸும்ன்றாங்க. இதுதான் இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா Q1 இந்த ஃபார்முலா எழுதணும். அந்த கூலும் சொன்னல அதுதான் K Q1 Q2 by R ஸ்கொயர் R21. அதே மாதிரி F13 போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும்? இங்கே அதே மாதிரி வந்து 1 3 வரும். சார்ஜஸ் பதிலாக 1 3 போடுங்க, R ஸ்கொயர் வரும். இங்கே 1 3னா இங்கே என்ன வரும்? 3 1 வரும். அவ்வளோதான். இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே ஆப்போசிட் ஆகுதுங்க. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா F என்னது? F12 வந்து ஃபோர்ஸ் எக்ஸைட்டட் பை Q1லேருந்து Q2. F13 சார்ஜ் Q1லேருந்து சார்ஜ் Q3 வரைக்கும். F டோட்டல் என்னது? டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ் Q1. K வந்து என்னது? கான்ஸ்டன்ட், கூலும்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்ல அந்த இதுதான் கூலும்ஸ் கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் R21 இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் Q1 அண்ட் Q2. R21 என்னது? தொருக்கல இந்த R21 யூனிட் வெக்டார்னு கூட சொல்லலாம், இல்லை பிட்வீன் சார்ஜஸ் Q1 அண்ட் Q2ன்னு சொல்லலாம். அதே மாதிரி R21 வந்து யூனிட் வெக்டார்னு சொல்லலாம். அதான் ஒன்று நான் சொன்ன மாதிரி. இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ எழுதணும்னு அவசியம் இல்லை, சிம்பிளாக முடிக்கலாம். இந்த டெஃபினேஷனுக்கு 1 மார்க். அதாவது இந்த டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு எழுதுங்க. இந்த F12 F13 எழுதிட்டு டோட்டல் ஃபோர்ஸ் எழுதி இதை மட்டும் போடுங்க, 2 மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னன்னு கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஒன்றும் கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் Q இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பெண்ட் பை யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். அதாவது E ஈக்குவல் டு F பை Q0. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட், ஒரு பாயிண்ட்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் சார்ஜ் Q. அந்த சார்ஜ் Q ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் இருக்கிற ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபோர்ஸ் இருக்கும் பை யூனிட் சார்ஜ்னா என்னது? Q0. இங்கே அந்த யூனிட் சார்ஜ் என்னன்னு சொல்கிறாங்க? Q0ன்றாங்க. அதான் வந்து இது ஃபார்முலா எதுங்க முதல்ல E ஈக்குவல் டு F பை Q0 எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டிஃபைன்ட், இதோட பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்ட் பை யூனிட் சார்ஜ். அவ்வளோதான். யூனிட் சார்ஜ் போட்டாலே மார்க்கு. அப்புறம் இந்த ஃபார்முலா அப்படின்னாலே 2 மார்க் போட்டுருவாங்க. ஆனாலும் இங்கே நான் சொல்கிறேன், E வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, F வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்ட் பை டெஸ்ட் சார்ஜ், Q இஸ் சோர்ஸ் சார்ஜ், R வந்து டிஸ்டன்ஸ் அந்த என்ன டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க, ஃபோர்ஸ் அந்த கொடுக்குற ஃபோர்ஸுக்கு. ஆர் கேப் கேட்டால் அது வந்து யூனிட் வெக்டார், K வந்து கான்ஸ்டன்ட், கூலும் கான்ஸ்டன்ட், எக்ஸ்லாம் வந்து பர்மனிட்டி ஆஃப் ஸ்ட்ரெஸ். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 6th கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னா என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் vectors are visual by concept of electric field lines. They form a set of continuous lines which are visual representation of electric field in some region of space. Electric field lines அதாவது இப்போ நிறைய லைன்ஸ் போகுதுன்னு வைங்க, நிறைய லைன்ஸ் போனால் அது வந்து விஷுவலாக பார்க்கும்போது அது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டாக போகும்போது அது அதுக்கு இருக்கிற மீடியம், அந்த மீடியமில் போனால் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். அவ்வளோதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் நெவர் இன்டர்செக்ட் ஜஸ்டிஃபை. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஏன் இன்டர்செக்ட் ஆகலைன்னு கேட்குறாங்க, ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. இஃப் சம் சார்ஜ் இஸ் பிளேஸ் இன் இன்டர்செக்ஷன் பாயிண்ட், ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு சார்ஜ் இருக்கு placed in intersection point, then it has moved in 2 different direction. இந்த ஒரு டைரக்ஷன், இங்கே ஒரு டைரக்ஷன், அட் த சேம் டைம் ஒரே டைமில் போகுது, விச் இஸ் ஃபிசிக்கலி இம்பாசிபிள். அதாவது ஃபிசிக்ஸில் வந்து அது வாய்ப்பே இல்லை, இந்த சைடு ஆப்போசிட் 2 டைரக்ஷனில் போக வாய்ப்பே இல்லை. அதனால் அது ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுதான் சொல்ல வராங்க. ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிட் நாட் இன்டர்செக்ட்ன்றாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல். Give the expression for the magnitude of electric dipole moment and the
direction. Okay, electric dipole another electric dipole is formed by two equal and opposite charges plus q and minus q by small distance. Electric dipole another is formed by two equal and opposite charges. ரெண்டு ஈக்குவலான சார்ஜஸும் இருக்கும் இல்லை ஆப்போசிட் சார்ஜஸும் இருக்கும். அதுதான் எலக்ட்ரிக் டயபோல். எலக்ட்ரிக் டயபோலோட எக்ஸாம்பிள் வந்து அதுவும் எழுதுங்க, அதுக்கும் ஒரு மார்க் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா வாட்டர், அமோனியா, HCl, அதுக்கப்புறம் CO இருக்கும். இதுதான் எக்ஸாம்பிள். எலக்ட்ரிக் டயபோல் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் கிவ் சம் எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா இதை இருந்தீங்கன்னா 2 மார்க்கு, இல்லைனா இதை 3 மார்க்காக கூட கேட்பாங்க. அதாவது define electric dipole, give the expression for the magnetic electric dipole moment. Magnetic electric dipole momentனா சிம்பிளா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா எழுதுங்க. magnetic electric dipoleனா இதுதான் P equal to 2QA இல்லைன்னா 2AQ அப்படி கூட எழுதலாம். நீங்கள் ஆக்சியல் லைன் ஈக்குவட்டோரியல் பிளேன்லாம் படிக்கும்போது இந்த இதெல்லாம் இருக்கும். அதாவது எலக்ட்ரிக் டயபோல் மூமெண்ட்னா எலக்ட்ரிக் டயபோல் மூமெண்ட் P இதுதான் சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் டயபோல் மூமெண்ட் P இஸ் எ மெஷர் ஆஃப் டைபோல் ஸ்ட்ரென்த் அண்ட் த டைரக்ஷன். அது வந்து டைரக்ஷன் சொல்கிறாங்க. இட் இஸ் டிஃபைன்ட் பை த ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் ஒன் ஆஃப் த சார்ஜஸ் பிட்வீன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் 2A. அதாவது 2A வந்து டிஸ்டன்ஸு, Q வந்து சார்ஜ். அதாவது மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் மல்டிப்ளை ஆகுது, மல்டிப்ளை ஆகி வரது தான் மேக்னெட்டிக் மூமெண்டம்ன்றாங்க. மேக்னிடியூட் இந்த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் வந்து இவ்வளோ, அந்த ஃபார்முலா 2QA. அதுக்கப்புறம் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ் சார்ஜ். இதுக்கு எப்பவுமே டைரக்ஷன் வந்து நெகட்டிவ் சார்ஜில் தான் இருக்கும். அதாவது லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் வரும்போது 2AQ வந்தால் அது பாசிட்டிவ் சார்ஜ், -2AQ வந்தால் இது வந்து ஈக்குவட்டோரியல், இது வந்து ஆக்சியல். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 9th கொஸ்டின், ரைட் எ ஜெனரல் டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் ஃபார் எ கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ். எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்னா என்னது? நாங்கள் சொன்ன மாதிரி அதுதான் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் ஃபார் எ கலெக்ஷன் n பாயிண்ட் சார்ஜ் இஸ் கிவன். அதே கொஸ்டின் தான் இது, வேற ஒன்றும் இல்லை. அந்த டைபோல் மூமெண்ட் அந்த சமேஷன் போட்டு இந்த ஃபார்முலா எழுதணும், RI = 2N எழுதணும். அதுதான் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். அதே கொஸ்டின் தான் இங்கே. 10th கொஸ்டின் வந்து டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல் அதாவது the electric potential at a point P is equal to the work done by an external force to bring a unit positive charge with constant velocity from infinite to infinite point in the region the electric field, external electric field. அதாவது ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு டைபோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த எலக்ட்ரிக் பொட்டான்சியல் இஸ் ஈக்குவல் டு த ஒர்க் டன். அதாவது நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம், நம்ம ஒரு கையால் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அந்த ஃபோர்ஸ் கொடுக்கும்போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதாவது வெளிப்படை ஒரு டைபோல்குள்ளே இருக்கிற வெளியே இருக்கிற ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அது என்ன கொடுக்குன்னா, அதாவது அந்த ஃபோர்ஸ் கொடுத்தா அது வந்து யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னு கொடுக்கும். அது பாசிட்டிவ் சார்ஜில் கொடுக்கும், பாசிட்டிவ் கியூவில் கொடுக்கும், வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. மாறவே மாறாது அந்த வெலாசிட்டி, அந்த கான்ஸ்டன்டான வெலாசிட்டி கொடுக்கும். ஃப்ரம் இன்ஃபினிட் டு த பாயிண்ட், இன்ஃபினிட்லேருந்து இங்கே எந்த பாயிண்ட்னு நம்மளுக்கு தெரியாது, இன்ஃபினிட்லேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு கொடுப்போம் அந்த ஃபோர்ஸ். அதுதான் இந்த ரீஜன் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அது வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த அதுக்குள்ளே இருக்கிற வர எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ்டர்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் அண்ட் ஈகோ பொட்டன்சியல் சர்ஃபேஸ். ஈகோ பொட்டன்சியல் சர்ஃபேஸ்னால் ஒன்றும் கிடையாது, வெறும் இதுதான். இந்த டெஃபினேஷன் மட்டும் எதனாலே போதும் உங்களுக்கு. வெயிட் பண்ணுங்க, இந்த டெஃபினேஷன் எதனாலே போதும். அதாவது an equipotential surface is a surface on which all the points are at same electric potential. Equipotential surface என்ன? அது equipotential surface is surface, அதுக்குள்ள இருக்கிற surface on which all points, அதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே சேம் எலக்ட்ரிக் பொட்டன்சியல்ல இருக்கும்ன்றாங்க. அதுதான் equipotential surface. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ரூல். இது வந்து வேற நெக்ஸ்ட் பார்ப்போம். இது செகண்ட் லெசன்ல இருக்கு. Give the relation between electric field and electric potential. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஸ். அதாவது ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்னது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, டெஃபினேஷன் தேவையில்லை. இது மட்டும் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் DW = -ED.dx. இது வந்து ஒர்க் டனோட ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணுங்கன்னா DWக்கு பதிலாக DV போடுங்க. சொல்கிறது பாருங்க, DW = -E.dx. அப்புறம் DWக்கு பதிலாக DVன்னு போடுங்க. டிவி போடும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இல்லை டிவி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுங்க, 2 in 1 போடுங்க. 2 in 1னா டிடபிள்யூ போல டிவி போடுங்க, = -E.dx. அப்புறம் என்ன பண்ணணும்னா இப்படி போட்டிங்கன்னா
இதை எப்படி கொண்டு வாங்க, டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ, போத் சைடு மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸால், மல்டிப்ளை பண்ண என்ன வரும், ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஎக்ஸ். இதுதான் ரிலேஷன். இவ்வளோ எழுதினாலே மார்க்கு. லாஸ்ட்டாக என்ன சொல்லணும்னு, த எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி கொஸ்டினே எழுதுங்க. த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நெகட்டிவ் கிரேடியன்ட் of the electric potential. இதோ இருக்கு பாருங்க, electric field is negative gradient of electric potential because இங்க நெகட்டிவ்ல இருக்கிறதுனால நெகட்டிவ் கிரேடியன்ட்ன்றாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 14th கொஸ்டின், டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல் எனர்ஜி. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல் எனர்ஜி அதுதான் ஈக்குவல் electric potential பார்த்த மாதிரி electrostatic potential energy. Electric potential energy is defined as the work done in bringing the various charges to their respective position from infinitely large mutual separation. பொட்டன்சியல் எனர்ஜி வந்து என்னன்னா, அதுக்கும் ஒரு ஃபோர்ஸ், அதாவது இப்போ ஒரு டைபோல் அதே மாதிரி அதில் இருக்கிற ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வைங்க, அது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளும் போது வேரியஸ் சார்ஜ், அதுக்கு நிறைய சார்ஜஸ் மாறும், நெகட்டிவாகவும் போகும் பாசிட்டிவாகவும் போகலாம், அது சொல்ல முடியாது. அது என்ன பொசிஷனில் இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. அது இன்ஃபினிட்டி பாயிண்ட்லேருந்து வரும். லார்ஜ் மியூச்சுவல் செப்பரேஷன், நிறைய செப்பரேஷன் இருக்கும், அதுதான் இது சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து define electric flux. Electric flux is the number of electric field line crossing a given area when the area is kept normal to the electric field line is known as electric flux. Electric flux ஃபர்ஸ்ட் இதோட யூனிட் எதுங்க, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்னது, யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் இன்வெர்ஸ். அதாவது ஒரு நிமிஷம், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வெர்ஸ். ஓகேவா, அதாவது இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் கிராசிங் கிவன் ஏரியா, ஒரு கொடுத்துருக்க ஏரியாவில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் கிராஸ் ஆகும்போது அதோட ஏரியா ஸ்கேப் நார்மல் பர்பெண்டிகுலரான எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸாக தான் இருக்கும்ன்றாங்க. இஸ் டிஃபைன்ட் அஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அவ்வளோதான். அதோட யூனிட் வந்து நியூட்டனா ஃபோர்ஸ் வரும், அதனால நியூட்டன் வருது. மீட்டர் ஸ்கொயர் வந்து ஏரியா, கூலும் இன்வெர்ஸ் வந்து சார்ஜ், அதனால இந்த யூனிட்ஸ்லாம் வருது. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி டென்சிட்டி. எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி டென்சிட்டினா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா எழுதுங்க, U equal to U by volume. UE என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி டென்சிட்டி, அப்புறம் U வந்து அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி, அப்புறம் பை வால்யூம்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதை என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இதை நார்மலாக எழுதுங்க, த எனர்ஜி ஸ்டோர்டு பர் யூனிட் வால்யூம். த எனர்ஜி ஸ்டோர்டு இதுதான், U வந்து என்னது எனர்ஜி ஸ்டோர்டு பர் யூனிட் வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் is defined as energy density. இது இந்த பாயிண்ட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து 17th கொஸ்டின், ரைட் a short note on electrostatic shielding. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் என்னது, சிம்பிளாக சொல்ல பாருங்க, கன்சிடர் a cavity with a conductor regardless of the charges of the conductor surface or any external electric disturbance, the electric field inside the cavity is zero. அதாவது ஒரு கேவிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு சீல்டு மாதிரி ஒரு சீல்டு இருக்குது, அதுக்குள்ள சம்திங் வச்சுக்கோங்க. இப்போ சுற்றி நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்டெல்லாம் இருக்குது, இதுக்குள்ளெல்லாம் வருது, பட் இதுக்குள்ளே போகாது, பிகாஸ் இது வந்து சீல்டாக இருக்குது அந்த கேவிட்டி. அதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்ன்றாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் போலரைசேஷன். P is defined as total dipole moment per unit volume of a dielectric. அதாவது P வந்து polarization, XC total dipole moment, இதுதான் total dipole moment dielectricன்றாங்க. அவ்வளோதான். P வந்து polarization vector, XC வந்து susceptibility of the material, EXT வந்து external electric field. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் dielectric strength. The maximum electric field dielectric can withstand before its breakdown is called dielectric strength. அதாவது மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரு சப்போஸ் வச்சுக்கோங்க, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதில் மேக்ஸிமமான அதுக்கு தேவை 10 வோல்ட்னா நம்ம 20 வோல்ட் கொடுத்தோன்னா மேக்ஸிமம் ஆயிருமா, அதுக்கு இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பத்தாது. அதனால டைஎலக்ட்ரிக் கேன் வித் ஸ்டாண்ட் பிஃபோர், அதாவது அது உடையறதுக்குள்ள டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்தாலும் அது வெடிக்கக்கூடாது, அதனால அந்த மாதிரி வச்சுருக்காங்க, ஷார்ட் சர்க்யூட் அடிக்கக்கூடாதுன்னு அதனால வச்சுருக்காங்க. அதுவும் மீறி அதிகமாக போச்சுன்னா அது வந்து டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தை உடச்சி போகணும். அப்புறம் டிஃபைன் கெப்பாசிட்டன்ஸ், கிவ் இட்ஸ் யூனிட்னு கேட்குறாங்க.
கெப்பாசிட்டி என்னது, கெப்பாசிட்டன்ஸ் சி. இதெல்லாம் ஒன்றும் படிக்காதீங்க, ஈஸியாக சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவா, சி ஈக்குவல் டு கியூ பை வி. சி வந்து என்னது, கெப்பாசிட்டர் ஆஃப் ஏ கெப்பாசிட்டன்ஸ். A capacitance of a capacitor is defined as magnitude of charge. Magnitude of charge by conduct by conductor plates. Potential difference. Potential difference V existing between the. அதாவது என்னன்னா சி வந்து என்னது, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எ கெப்பாசிட்டர். ஓகேவா. கியூ வந்து என்னது, சார்ஜ், மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ். பொட்டான்சியல் டிஃபரன்ஸ் வி வந்து என்னது, பொட்டான்சியல் டிஃபரன்ஸ். அவ்வளோதான். இந்த 3 பாயிண்ட் இருந்தாலே மார்க். எஸ்ஐ யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஃபெராடு. அவ்வளோதான். இது எழுதி ஆகணும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் வந்து இஸ் ஆல்சோ ஃபெராடு. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ். கொரோனா டிஸ்சார்ஜ்னா என்னது, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் நியர் த ஏஜ் இஸ் வெரி ஹை அண்ட் இட்ஸ். அதாவது கொரோனா டிஸ்சார்ஜ்னா த லீக்கேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இங்கே பாருங்க, ஈஸியாக சொல்கிறேன். த leakage of electric field from the sharp edge of the conductor. அவ்வளோதான். அதாவது லீக்கேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டோட லீக்கேஜ் ஃப்ரம் த ஷார்ப் ஏஜ். ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற ஷார்ப் ஏஜ், அதாவது இதுதான் ஒரு கண்டக்டர், இதுதான் ஒரு கண்டக்டர். இதில் இருக்கிற ஷார்ப் ஏஜ் இருக்குல்ல, அந்த ஷார்ப் ஏஜ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து லீக் ஆகி போகுது. லீக் ஆகி போகும்போது அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்சார்ஜ். அதை டிஸ்சார்ஜ் ஆகிடுது. அதுதான் வந்து கொரோனா டிஸ்சார்ஜ்ன்றாங்க. இல்லைனா கொரோனா டிஸ்சார்ஜ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்னு கூட எதுங்க. ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் 3 மார்க் கேட்டால் இந்த பாயிண்ட்ஸ்லாம் எதுங்க, மார்க் உண்டு இதுக்கு. ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் இப்படி எதனால மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் வை கரண்ட் இஸ் ஸ்கேலார். செகண்ட் லெசன் போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் ஃபினிஷ். செகண்ட் லெசன் என்னன்னா வை கரண்ட் இஸ் ஸ்கேலார்னு எழுத போகிறோம். கரண்ட் வந்து ஏன் ஸ்கேலார் குவான்டிட்டின்றாங்க, ஏன் அது வெக்டர் குவான்டிட்டி சொல்லலை அப்படின்றாங்க. இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது கரண்ட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், பட் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் டஸ் நாட் ஒபே வெக்டர்ஸ் லா ஆஃப் அடிஷன். ஸோ கரண்ட் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. கரண்ட் வந்து என்னது, போத் ஒரு நிமிஷம். கரண்ட் வந்து ரெண்டுமே இருக்கு, மேக்னிடியூடும் இருக்கு, டைரக்ஷனும் இருக்கு. அதனால பட் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், அந்த இப்போ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இருக்குல்ல, இப்படி இருந்தாலும் சரி, 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 4 டைரக்ஷன் இருக்கு. அதனால வெக்டர் லா ஆஃப் அடிஷனை ஒபே பண்ணாது. அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும், அது வந்து வெக்டர் லால கிடையாது. அதனால does not obey vectors law. Current has both magnitude and direction, but the direction of current does not obey vectors law of addition. So current is a scalar quantity. அதனால கரண்ட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். அவ்வளோ நல்ல மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டி நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதுங்க. சொன்ன மாதிரி J = I by A. ஃபர்ஸ்ட் எப்பவுமே எல்லாத்துக்குமே ஃபார்முலா எழுதுங்க. 8th J வந்து என்னது, கரண்ட் டென்சிட்டி. I வந்து என்னது, கரண்ட்டு. ஏ வந்து ஆம்பேர், ஏரியா. அதாவது ஐ வந்து கரண்ட்டு, ஏ வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியா. அவ்வளோதான். எஸ்ஐ J = I by A. இப்போ இது எப்படி எழுதலாம், ஜே வந்து நான் சொன்னேன் கரண்ட் டென்சிட்டின்னு சொன்னேன்னா, அப்போ கரண்ட் டென்சிட்டி ஜே இஸ் டிஃபைன்டு as the current I per unit, அதாவது per டிவைடில் இருக்கு, per unit area of cross section கண்டக்டர். அவ்வளோதான். அப்படி போட்டு J = IA. யூனிட் ஆஃப் கரண்ட் டென்சிட்டி என்னது, ஆம்பேர் பை மீட்டர் ஸ்கொயர். ஆம்பேர் பை மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம், இல்லைனா ஆம் இன்வர்ஸ் ஸ்கொயர்னு கூட எழுதலாம். இப்போ அதாவது ஐனா என்னது, ஆம்பேரா, ஏரியா வந்து என்னது, மீட்டர் ஸ்கொயர். இதை மேலே கொண்டு பண்ணிங்கன்னா மீட்டர் இன்வர்ஸ் ஸ்கொயர்னு வரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து 24 distinguish between drift velocity and mobility. drift velocity என்னது, mobility என்னதுன்னு சொல்கிறேன். ரீசன பாயிண்ட் இருக்கு. drift velocity ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, இதுக்கு ஒரு ஃபார்முலா எதுங்க, ஏ டார்க்கு அப்புறம் மியூ. இப்போ நான் drift velocity சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் drift velocity, அதாவது இந்த சென்டென்ஸ்லாம் ஊற்றுருங்க, சிம்பிளாக சொல்கிறேன். drift velocity விடினா drift velocity ஈக்குவல் டு ஏ வந்து டிஸ்டன்ஸு, டி வந்து டார்க்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, the average velocity acquired by the electron inside the conductor. அதாவது ஒரு கண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
சம்திங் இப்படியா இருக்கலாம், இப்படியா இருக்கலாம் கண்டக்டர். அதுக்குள்ளே இருக்கிற ஆவரேஜ் வெலாசிட்டி அக்கர்ட் பை an எலக்ட்ரான், பாசிட்டிவ் எலக்ட்ரான், நெகட்டிவ் எலக்ட்ரான், அதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஸ்பீடு வந்து ஆவரேஜாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை அப்போ அதோட இது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஈக்குவலாக இருக்கும்ன்றாங்க. அதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து இந்த ஃபார்முலாவை டிஃபைன் பண்ணுது. அதுக்கப்புறம் இதோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் இருக்குது, மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுவோம்னா மொபிலிட்டின்னு மியூ ஈக்குவல் டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்டு. சிம்பிளாக அதெல்லாம் மொபிலிட்டி டிஃபைன்ட் ஆஸ் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பர் மொபிலிட்டி டிஃபைன்ட் ஆஸ் drift velocity per electric field. இது இது ஏதுங்க. அதுக்கப்புறம் இதோட யூனிட் இவ்வளோ இருந்தாலே 2 மார்க் போட்டுருவாங்க. 3 மார்க் தான் கேட்பாங்க இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 25 போக போகிறோம். 25 ஸ்டேட் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஃபார்முலா. இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். இந்த மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஃபார்ம்ஸ்ல கரண்ட் டென்சிட்டி டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் கண்டக்டிவிட்டி. சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஃபார்முலானா ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு an எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃபர்ஸ்ட் எழுதுங்க. கரண்ட் டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் to current density to directly proportional to electric field. Proportional to electric field இருக்கா? கரண்ட் டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரி, இப்போ ப்ரொபோஷனாலிட்டி போனால் என்ன வரும்? ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அந்த கான்ஸ்டன்ட் வந்து சிக்மான்னு எடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இது ஒரு மார்க்கா? இதுக்கு ஒரு மார்க்கு, 2 மார்க்கு. இப்போ இது என்னென்னு சொல்ல வரேன். ஜே வந்து என்னது? கரண்ட் டென்சிட்டியா? சிடி கரண்ட் டென்சிட்டி. சிக்மா வந்து என்னது? கண்டக்டிவிட்டி. இது இருக்கு பாருங்க. சிக்மா வந்து என்னது? கண்டக்டிவிட்டி. இ வந்து என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. அவ்வளோதான். இவ்வளோனால 2 மார்க்கு. பட் நீங்கள் இது சும்மா எழுதிக்கோங்க, எதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஃபார்முலா. அது வந்து மைக்ரோஸ்கோபிக், குழப்பிக்காதீங்க. மைக்ரோ வந்தாலே கரண்ட் டென்சிட்டி ஜே ஈக்குவல் டு சிக்மா இ. மைக்ரோனாலே ஜே ஈக்குவல் டு சிக்மா இ. அதே மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஃபார்முலா வந்தால் வி ஈக்குவல் டு ஐஆரா? வி வந்து என்னது? வோல்டேஜ். ஐ வந்து என்னது? கரண்ட்டு. ஆர் வந்து ரெசிஸ்டன்ஸ். அவ்வளோதான். இதுக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் ஓமிக் அண்ட் நான் ஓமிக் டிவைசஸ் சொல்ல போகிறோம். ஓமிக்னா என்னது? மெட்டீரியல் ஃபார் விச் த கரண்ட் வர்சஸ் த வோல்டேஜ். இதெல்லாம் எழுதாதீங்க, சிம்பிளாக சொல்கிறேன். ஓமிக் இருக்கா? ஓமிக்னா ஃபர்ஸ்ட் ஓமிக் போடுங்க, நான் ஓமிக்னு போடுங்க. ஓமிக்னா இட் ஒபே ஓம்ஸ் லா. ஓமிக்கா it obey Ohm's law. It does not obey Ohm's law. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து they have constant resistance. They do not have constant resistance. அதாவது இப்படியே தானே மார்க்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா, இது செகண்ட் பாயிண்ட், இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதில் செகண்ட் பாயிண்ட். இது ரெண்டு இருந்தாலே 2 மார்க்கு. நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து define electrical resistivity. Electrical resistivity na enadhu? Electrical resistivity of material is defined as resistance offered to current flow by a conductor by unit length having a unit area of cross section. அதாவது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டினா என்னன்னா, ஒரு மெட்டீரியல் இருக்கு. சப்போஸ் ஒரு மெட்டீரியல் இருக்கு. அந்த மெட்டீரியல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்ல, அதுக்கு ஆஃபர் பண்றாங்க. அதாவது கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. மெட்டீரியல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஆஃபர் பண்ணி கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அந்த கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது பை யூனிட் லென்த். அந்த யூனிட்னா என்னது? ஒன் யூனிட் லென்த் ஹேவிங் யூனிட் ஏரியா. இது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். அதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. இதுனா என்னதான்? எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி தான் இது.
இதோட ஃபார்முலா வந்து இதோ இருக்கு. எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி RA பை L. ஆர்னா வந்து ரெசிஸ்டன்ஸு, ஏனா வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், எல்லுனா யூனிட் லென்த் ஆஃப் கண்டக்டர். அவ்வளோதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்னு ரெசிஸ்டன்ஸ், ஏனா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், எல்லுனா லென்த் ஆஃப் த கண்டக்டர். இட்ஸ் யூனிட் வந்து ஓம் மீட்டர். ஓம் மீட்டர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா 29. Define temperature coefficient of resistance. Define temperature coefficient of resistance என்னது? Temperature coefficient of resistance define a ratio of increased resistivity per degree Celsius in temperature. அதாவது டெம்பரேச்சரில் இருக்கிற கோஎஃபிஷியண்டான ரெசிஸ்டன்ஸ். அதாவது தெர்மோமீட்டர் எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ், அதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் அதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சம்திங் இருக்கும் ரெசிஸ்டன்ஸ். அதோட ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். பர் டிகிரி செல்சியஸில் இன்க்ரீஸ் ஆகும். பர் டிகிரி செல்சியஸ் 1 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி செல்சியஸ், எந்த டிகிரி செல்சியஸாக இருக்கட்டும், அந்த செல்சியஸ் வந்து டெம்பரேச்சரில் ரைஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகிறது தான் ரெசிஸ்டிவிட்டி அட் இனிஷியல் டெம்பரேச்சர் T0ன்றாங்க. ஒரு டெம்பரேச்சர்லேருந்து இன்னொரு டெம்பரேச்சராக மாறதுனால தான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்றாங்க. இப்போ அதோட ஃபார்முலா வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு ΔP பை P0 ΔT. ΔPனா என்னது? சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி. P0னா இனிஷியல் ரெசிஸ்டிவிட்டி அட் டெம்பரேச்சர் T0. ΔTனா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இதெல்லாம் ஒன்றும் எழுதணும்னு அவசியம் இல்லை, பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் டெஃபினேஷன். என்னால் இதுக்கு ஒரு மார்க். ஏன்னா பிகாஸ் டிஃபைன் தான் கேட்டிருக்காங்க இங்கே. அதே அதனால ஒரு மார்க், 2 மார்க். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு யூனிட் கூட இருக்குது. யூனிட் சி இன்வர்ஸ். இது ஒன்று வேணாம். டெஃபினேஷன் எழுதுறீங்களா, இதுக்கு ஒரு மார்க்கா? யூனிட் எழுதுறீங்களா, ஒரு மார்க், 2 மார்க். இந்த 2 எழுதுனால 2 மார்க் போட்டுருவாங்க. பட் 3 மார்க்கில் கேட்க மாட்டாங்க. கேட்டால் இந்த ஃபார்முலா எழுதணும். கேட்க மாட்டாங்க. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் சூப்பர் கண்டக்டர். சூப்பர் கண்டக்டர் என்னது? த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சர்ச்சிங் மெட்டீரியல் பிகம் 0 பிலோ ஏ சர்ச்சிங் டெம்பரேச்சர். அதாவது ஒரு கொடுத்துருக்க சர்ச்சிங் மெட்டீரியல் அதுக்குள்ளே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அது வந்து பிகம் 0. அது வந்து 0 ஆகும் எப்போ? பிலோ ஏ சர்ச்சிங் டெம்பரேச்சர். அது கொடுத்துருக்க கரெக்டான எக்ஸாக்டான டெம்பரேச்சரை கொடுத்தாங்கன்னா அது ஜீரோ ஆகிரும்ன்றாங்க. அந்த மெட்டீரியலில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 ஆகிரும். அதுதான் வந்து resistance of a certain material becomes 0 below a certain temperature Tc. This temperature is known as critical temperature. அந்த டெம்பரேச்சர் வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. இந்த மெட்டீரியல் விச் எக்ஸிபிட் ப்ராப்பர்ட்டி இஸ் நோன் அஸ். அந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் ஆகிறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் கண்டக்டர். சூப்பர் கண்டக்டிவிட்டி கூட இதுக்கு சூப்பர் கண்டக்டர்னாலும் ஒன்று தான், சூப்பர் கண்டக்டிவிட்டினாலும் ஒன்று தான். இப்படி கூட கொஸ்டின் மாற்றி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் எலக்ட்ரிக் பவர் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக் பவர் என்னது? ஃபர்ஸ்ட் P equal to watt by temperature equal to VI. இது இருக்கு. P equal to watt by temperature ஆச்சா equal to VI. அதாவது ஐயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ P equal to VI-ஆ இருந்தால் எப்படி மாற்றுவீங்க? ஐயோட வேல்யூன்னா P by V-ஆ மாற்றலாமா? ஐயோட வேல்யூ வேணும்னா அந்த மாதிரி I²R. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்னால மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வாட் ஈக்குவல் டு PT VIT ஜூல் I²RT ஜூல். இதுதான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அவ்வளோ. இந்த ஃபார்முலா டெஃபினேஷன் தேவையில்லை. இந்த ஃபார்முலா இது சும்மா என்ன இதோட பேர் வாட்டு, பொட்டன்ஷியல் எனர்ஜி, V வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அந்த மாதிரி எடுத்து I வந்து கரண்ட்டு, R ரெசிஸ்டன்ட், T வந்து டைமு, ஜூல் அந்த எஃபெக்ட் வந்து எழுதிங்கன்னா மார்க் போட்டுருவாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து 32 கொஸ்டின். Derive the expression for power P equal to VI in electrical circuit. பவர் அதாவது P equal to du by dtன்னு எழுதுங்க. இதை ப்ரூவ் பண்ணும். P equal to du by dtயா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா d by dt to v dot dq. அதாவது இது வந்து ஃபார்முலா. இந்த du இருக்குல்ல, யூக்கு பதிலாக தான் v dot dqன்னு எழுதுறாங்க. அப்போ v dot dqன்னு என்னது? v dot dq by dtயா மாறுமா? v dot dq by dtயா இருந்தால் dq by dt என்னென்ன நம்ம படிச்சிருக்கோம்? I equal to dq by dtயா. அப்போ v dot iன்னா என்னது? viனா ஈக்குவல் டு என்னது? பவரெல்லாம் குறிக்குது. அதனால P equal to viன்னுறாங்க. ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 33 கொஸ்டின். ரைட் ஆன் த வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் பவர்ஸ் இன் டேர்ம் I and R. எலக்ட்ரிக்கல் பவர்ஸோட வேரியன்ஸ் அதாவது என்னன்னு சொல்கிறாங்க. I வந்து
கரண்ட்டு, ஆர் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? பி ஈக்குவல் டு விஐ இந்த கொடுத்துருக்காங்க. பி ஈக்குவல் டு விஐ ஈக்குவல் டு ஐஆர் ஐ ஸ்கொயர் ஆர்னு எழுதலாம். வி ஈக்குவல் டு ஐஆர்ன்றாங்க. வி ஈக்குவல் டு ஐஆர். பட் கரண்ட்டாக எழுதும் போது என்ன பண்ணலாம்? வி பை ஆர்னு எழுதுவோம். அவ்வளோதான். அதுதான் இங்கே மாற்றி எழுதியிருக்காங்க. எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் பவர் இன் டர்ம்ஸ் வி அண்ட் ஆர். இது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். விஐ ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். அதாவது வி ஸ்கொயர் பை ஆர் எப்படி வந்துன்றாங்க? ஐக்கு பதிலாக என்ன போடுங்க? வி பை ஆர் போடுங்க. விஐயா ஐக்கு பதிலாக விஆர் போட்டால் என்ன வரும்? வி இன்ட்டு வி பை ஆர். அப்போ என்ன வரும்? வி ஸ்கொயர் பை ஆர். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல். வோல்டேஜ் ரூல்னா என்னது? Voltage rule state that the closed circuit algebraic sum of the product of current resistance of the total EMF in closed circuit. வோல்டேஜ் ரூலோட ஃபார்முலா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா எழுதுங்க எல்லாத்துக்குமே. சமேசன் ஐஆர் ஈக்குவல் டு சமேசன் எக்ஸ்லான் நாட். இது வந்து இம்பார்ட்டண்டான ஃபார்முலா இதுக்கு, வோல்டேஜ் ரூலுக்கு. வோல்டேஜ் ரூல் ஸ்டேட்ஸ் தட் என்ன சொல்றாங்கன்னா, க்ளோஸ்டு சர்க்யூட், ஒரு சர்க்யூட் இருக்கு, அது வந்து க்ளோஸ்டாக இருக்கு. அந்த சர்க்யூட் வந்து க்ளோஸ்டாக இருக்கும்போது அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ப்ராடக்ட், அதாவது அல்ஜிபிரிக் சம் ஆஃப் இது வந்து என்னது? சமேசன் என்ன சொல்லுது? அல்ஜிபிரிக் சம் தான் என்ன சொல்லுது? சமேசன் என்னது? அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த ப்ராடக்ட். ஐஆர் என்ன இருக்கு? ப்ராடக்ட்ல இருக்கு, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால அது வந்து ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் இஎம்எஃப். அதாவது இது இருக்கா? சமேசன் வந்துச்சா? அதனால டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் எ க்ளோஸ் சர்க்யூட். அவ்வளோதான். திருப்பி சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் ஸ்டேட்ஸ் that in closed circuit, அது வந்து எப்பவுமே க்ளோஸ் சர்க்யூட்ல இருக்கும். இந்த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த ப்ராடக்ட், இது ரெண்டுமே ப்ராடக்ட்ல இருக்கா? அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் இஎம்எஃப் இன் ஏ க்ளோஸ் சர்க்யூட். ஐ வந்து ரெப்ரசன்ட் கரண்ட், ஆர் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து 35ல 36 ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்சியோமீட்டர். Principle of potentiometer ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்லான் ஈக்குவல் டு ஐஆர். சாரி, ஆர்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறும், சின்ன ஆர் எழுதுங்க. ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த்து. இதுதான் ஃபார்முலா. த பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்சியோமீட்டர் ஸ்டேட் த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஎம்எஃப். இதுதான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஎம்எஃப் சொல்கிறாங்க. இஎம்எஃப்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அதான் சொல்கிறாங்க. இங்கே எக்ஸ்லான் நாட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுறீங்களா? ஈக்குவல் டு, அதாவது எக்ஸ்லான் நாட் ஐஆர். எக்ஸ்லான் நாட் என்னது? எலக்ட்ரான் மோட்டிவ் ஃபோர்ஸ். இதுதான் இது வந்து இது. அப்புறம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பேலன்சிங் லென்த். இங்கே எல் வரும். ஐஆர்எல். ஃபர்ஸ்ட் இதோட ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா சொல்கிறேன். எக்ஸ்லான் நாட் ஆல்ஃபா எல். இப்போ இது பாருங்க, த பிரின்சிபல் ஆஃப் பொட்டான்சியோமீட்டர் states that electromotive force is cell directly proportional to balancing length in the balancing length. அவ்வளோதான். இதுதான் ஃபார்முலா. இப்போ இது செகண்ட் பாயிண்ட் எப்படி எதுனா, E ஈக்குவல் டு ஐஆர்எல். ஐஆர் வந்து கான்ஸ்டன்ட். ஐஆர் வந்து என்னது? கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட்னா சொல்கிறாங்க. ஐ வந்து கரண்ட்டு, ஆர் வந்து ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த்து, எல் வந்து பேலன்சிங் லென்த்துன்னு கூட எழுதலாம். பேலன்சிங் லென்த்து கான்ஸ்டன்ட்னு சொல்லணும். இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படி சொல்லிட்டு இந்த ஃபார்முலா எதுங்க மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து 37, வாட் டு யூ மீன் பை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல்? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல்னா இன் ரியாலிட்டி பேட்டரி கன்சிஸ்டன்ஸ். அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேட்டரி. அதுக்குள்ளே இருக்கிற சார்ஜ் ஃப்ளோ ஆகுதுல்ல, பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கட்டும், நெகட்டிவ் சார்ஜாக இருக்கட்டும், சம்திங் எந்த ஜீரோ நியூட்ரல் எந்த சார்ஜாக வேணா இருக்கட்டும், அந்த சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகிற உள்ளே இருக்கிற ரெசிஸ்டன்ஸை தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இந்த பாயிண்ட்ஸ் அதாவது நான் திருப்பி படிச்சு காமிக்கிறேன். இன் ரியாலிட்டி பேட்டரி கன்சிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ்னா நான் என்ன சொன்னேன்? பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல். த ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் வித் இன் எ பேட்டரி, அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்கிற சார்ஜஸ் ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ ஃப்ளோ ஆகிற சார்ஜஸ் இன் பேட்டரி தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்? ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதுங்க. H ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்டி. ஜூல்ஸ்லானா இது ஒன்றும் தேவையில்லை, இது மட்டும் என்னால் போதும். ஃபர்ஸ்ட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை திஸ் ஃபார்முலா அப்படின்னு போட்டு இது எடுத்து ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட் ஐ ஸ்கொயர், ரெசிஸ்டன்ஸ் ஆர், டி வந்து டைம். அவ்வளோதான் மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் சீபேக் எஃபெக்ட்? சீபேக் எஃபெக்ட்னா என்னது?
Seebeck effect describes the phenomenon where a closed circuit consisting of two dissimilar metals. அதாவது சீபேக் எஃபெக்ட்னா இதோ வரைஞ்சி காமிக்கிறேன், எக்ஸாம்பிளோட வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ இதான் வச்சுக்கோங்க, இங்கே வரைகிறேன். சீபேக் எஃபெக்ட்னா இப்போ ரெண்டு டிசிமிலர் மெட்டல்ஸ் இருக்குது, அது க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் க்ளோஸ்டாக இருக்குது. இது வந்து வோல்ட்டு, ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறேன்னா சீபேக் எஃபெக்ட் இஸ் க்ளோஸ்ட் இன் இட் வேற க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் இருக்கா, க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் இருக்குது. கன்சிஸ்டிங் ஆஃப் டூ டிசிமிலர் மெட்டல்ஸ், இது ஒரு மெட்டல், ஆனால் ரெண்டுமே சிமிலர் கிடையாது. அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. டெவலப்ஸ் அண்ட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், இஎம்எஃப் டெவலப் பண்ணும். த ஜங்ஷன்ஸ் ஆர் மெயின்டைன் வித் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். இங்கே ஹாட்டாக இருக்கும், இங்கே கோல்டாக இருக்கும், இல்லைனா இங்கே ஹாட்டாக இருக்கும், இங்கே கோல்டாக இருக்கும். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் லீட்ஸ் டு கரண்ட் ஃப்ளோ நோன் அஸ் தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட். அவ்வளோதான். இந்த கரண்ட்டை தான் என்ன சொல்கிறாங்க, தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்கிறாங்க. இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு இந்த டெஃபினேஷன் எடுத்தீங்களா, திஸ் இஸ் நோன் அஸ் தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே மார்க்கு. தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட்னு இருந்தாலே மார்க், ஒரு மார்க்கு ஈஸியாக போட்டுருவாங்க சீபேக் எஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் தாம்சன் எஃபெக்ட். தாம்சன் எஃபெக்ட்னா என்னது, அதுக்கு ஒரு, அதாவது தாம்சன் எஃபெக்ட் அக்யூஸ் வென் 2 points in a conductor are at different temperature. 2 points in a conductor, 2 point in a conductor இருக்குது, ஒரு கண்டக்டரில், சாரி, 2 points in a conductor, ஒரு கண்டக்டரில் 2 பாயிண்ட் இருக்குது. இது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர், இது ஹாட், இது கோல்டுன்னு வச்சுக்கோங்க. லீடிங் டு டிஃப்ரென்ஸ் இன் டென்சிட்டி எலக்ட்ரான்ஸ் அட் திஸ் பாயிண்ட்ஸ். இப்போ இதுக்கு போகிற எலக்ட்ரான்ஸும் எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து டிஃபர் ஆகுமா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸில் டிஃபர் ஆகுமா. இந்த பாயிண்டில் இருக்கிற எலக்ட்ரானும் இந்த பாயிண்டில் இருக்கிற எலக்ட்ரானும் ஒரே டிஸ்டன்ஸில் போனாலும் பாயிண்ட் வந்து டிஃபர் ஆகும். அதுதான் வந்து தாம்சன் எஃபெக்ட்னு சொல்கிறாரு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பல்சர் எஃபெக்ட். Pulsar effect is pulsar effect describes the phenomenon where heat is evolved at one junction and absorbed at another junction when an electric current is passed through a circuit as thermocouple. அதாவது நீ வச்சுக்கோங்க, இப்போ ஒரு ரெண்டு ஜங்ஷன் இருக்குது, அந்த ஜங்ஷனில் இதுதான் ஒரு டயக்ராம். இப்போ இது ஹாட்டு, இது கோல்டு. பல்சர் எஃபெக்ட் டிஃபர் when heat is அதாவது heat is evolved at one junction, ஒரு ஜங்ஷனில் ஹீட் எவால்வ் ஆகுது, அண்ட் அப்சார்வ், இதுலேருந்து ஹீட் எவால்வ் ஆகி அப்சார்ப்ட் ஆகுது தான் அனதர் ஜங்ஷன் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் த்ரூ சர்க்கியூட். அந்த எலக்ட்ரிக் கரண்ட் திருப்பி பாஸ் ஆகி அந்த தெர்மோகப்பிள் வழியாக போகிறது தான் பல்சர் எஃபெக்ட்னு சொல்கிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் சீபேக் எஃபெக்ட் வந்து என்னது, it is used in practical application in thermoelectric generator and temperature measurement. Thermoelectric generator என்னது, அதாவது அது என்ன சொல்கிறாங்க, சீபேக் இஸ் யூஸ் இன் thermoelectric generator. The thermoelectric generator are used in power plants to convert waste heat into electricity. thermoelectric generator அது எதில் யூஸ் ஆகும்னா பவர் பிளான்ட்டில் யூஸ் ஆகும். அதாவது வேஸ்ட் ஹீட்டை வந்து எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறது தான் தெர்மோஎலக்ட்ரிக் ஜென்ரேட்டரோட வேலை. திஸ் ஜென்ரேட்டர் ஆர் யூஸ்ட் இன் நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேயும் யூஸ் ஆகும், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்லேயும் யூஸ் ஆகும், தெர்மல் பிளான்ட்லேயும் யூஸ் ஆகும். அப்புறம் இட் இஸ் எஃபெக்ட் இஸ் யூட்டிலைஸ்ட் பை ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஆட்டோமோட்டிவ் தெர்மோஎலக்ட்ரிக்ஸ் இன் இன்க்ரீசிங் ஃபியூல் எஃபிஷியன்சி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் போக போகிறது வந்து டிஃபைன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், தேர்ட் லெசன், சாப்டர் 3 போக போகிறோம். சாப்டர் 3 போக போகிறோம். டிஃபைன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்னது, இந்த ஃபார்முலா எழுதுங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மாதிரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். உங்களுக்கு ஃபஸ்ட் சாப்டர் படிச்சிருந்தீங்களா, தேர்ட் சாப்டர் ஈஸியாக போயிடும். ஃபஸ்ட் சாப்டரில் எப்படி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி வந்ததோ அதே மாதிரி இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வரும், பி. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு பி டாட் ஏ வந்தால் லாஸ்ட்டாக காஸ் தீட்டா ஆட் பண்ண போகிறோம். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் lines crossing normally through given area given by formula. இதுதான் நார்மலான ஃபார்முலா வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு பி டாட் ஏ, அப்புறம் பி டாட் ஏ ஈக்குவல் டு காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டான்னு போடுங்க. காஸ் தீட்டா அதுதான் வந்து ஃபார்முலா. அவ்வளோதான். வேர் தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி அண்ட் ஏரியா வெக்டர் ஏ. அதெல்லாம் தேவை. நெக்ஸ்ட் வந்து போக போகிறது வந்து 46 டிஃபைன் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். அங்கே எப்படி எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் படிச்சிங்களோ இங்கே மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் படிக்க போகிறீங்க. பிஎம் ஈக்குவல் டு கியூஎம்டி. பிஎம் என்னது, மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் பர் வெக்டர். இப்போ கியூஎம் வந்து போல் ஸ்ட்ரென்த், டி வந்து மேக்னெட்டிக் லென்த் வெக்டர். அவ்வளோதான். இங்கே என்ன சொல்ல, மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் போல் ஸ்ட்ரென்த்.
இது என்னது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது போல் ஸ்ட்ரென்த், QM வந்து போல் ஸ்ட்ரென்த்தா, மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டா, மேக்னெட்டிக் லென்த். இது உங்களுக்கு இந்த ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சாலே டெஃபினேஷன் நீங்களாவே எழுதலாம். அதாவது PM இது ஒரு வெக்டாரா, அது PM என்ன சொன்ன, மேக்னெட்டிக் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வெக்டார். QM வந்து போல் ஸ்ட்ரென்த், D வந்து மேக்னெட்டிக் லென்த் வெக்டார். அப்ப வந்து PM வந்து என்னது, மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இஸ் டிஃபைன்ட் as the product of this pole strength. அது இது ரெண்டுமே ப்ராடக்ட்ல இருக்கா, QM வந்து ப்ராடக்ட் ஆஃப் இஸ் போல் ஸ்ட்ரென்த் அண்ட் மேக்னெட்டிக் லென்த். டி வந்து என்னது டிஸ்டன்ஸ், அதான் மேக்னெட்டிக் லென்த்ன்றாங்க. இட் இஸ் ரெப்ரசன்ட் பை ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து இது PM என்ன சொன்ன, மேக்னெட்டிக் டைபோல், QM என்ன போல் ஸ்ட்ரென்த், டி வந்து மேக்னெட்டிக் லென்த் வெக்டார். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து 47 போக போகிறோம். டிஃபைன் கூலம்ஸ் லா ஃபார் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். கூலம்ஸ் லா இன் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். கூலம்ஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பார்த்துருப்போம். இப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எதுங்க, F ஈக்குவல் டு QMB பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த். QMனா என்ன சொன்னேன், மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த். ஓகேவா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன். அதாவது F ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு QM. ஃபர்ஸ்ட் இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும்னா, F ஆல்ஃபா QM பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப். ஓகேவா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அதாவது இந்த ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு போல் ஸ்ட்ரென்த், மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த். அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அவ்வளோதான். இந்த ஃபார்முலா எழுதி இதை எழுதினாலே மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து 48, வாட் இஸ் மேக்னெட்டிக் சஸ்பெசிபிலிட்டி. என்னது மேக்னெட்டிக் சஸ்பெசிபிலிட்டி. மேக்னெட்டிக் சஸ்பெசிபிலிட்டி ஒன்றும் கிடையாது, XM தான் மேக்னெட்டிக் சஸ்பெசிபிலிட்டின்றாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இட் டிஃபைன்ட் பை ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் இன்டியூஸ்ட் இந்த இது. அதாவது இது சிம்பிளாக கூட எழுதலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, ஃபார்முலா எழுதுங்க, XM ஈக்குவல் டு M/H. அதாவது மேக்னெட்டிக் சஸ்பெசிபிலிட்டி டிஃபைன்ட் as ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டைசேஷன் இன்டியூஸ்ட் இன் மெட்டீரியல் ஆஃப் மேக்னெட்டைசிங் ஃபீல்ட். இன்டியூஸ்ட் இன் மெட்டீரியல் ஆஃப் மேக்னெட்டைசிங் ஃபீல்ட். அதாவது எம்னது இங்கே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எம்னது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டைசேஷன், H வந்து என்னது மேக்னெட்டைசேஷன் ஃபீல்டு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, டிஃபைன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு. டெஃபினேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் a region surrounding a magnet where a magnetic pole of unit strength experiences a force. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது ஒரு ரீஜனில், நிறைய மேக்னெட் இருக்குது, சரௌண்டிங் மேக்னெட்டிக் இருக்குது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுலாம் இருக்குது. அப்போ அதோட ஸ்ட்ரென்த் வந்து ஃபோர்ஸால் மெஷர் பண்ண முடியும். இட்ஸ் அனலாக் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேர் வி கன்சிடர் த ஃபோர்ஸ் எக்ஸ்பிளைன் பை சார்ஜ். அந்த ஃபோர்ஸ் வந்து சார்ஜால் கால்குலேட் ஆகி இன் மேக்னெட்டிக் வி கன்சிடர் த போல் ஸ்ட்ரென்த் இன்ஸ்டெட் ஆஃப் சார்ஜ். அந்த போல் ஸ்ட்ரென்த், அதாவது சொன்னல QM, அந்த சார்ஜ் QM போல் ஸ்ட்ரென்த்தால் வரும், அந்த தான் போல் ஸ்ட்ரென்த் இன்ஸ்டெட் ஆஃப் சார்ஜ்ன்றாங்க. அவ்வளோதான். இதோட வெக்டார் வந்து வெக்டார் குவான்டிட்டி, இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. யூனிட் வந்து நியூட்டன் ஆம்பேர் பர் மீட்டர். இல்லை நீங்கள் எப்படி எல்லாம் நியூட்டன் ஆம்பேர் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் அப்படி கூட எல்லாம். வாட் இஸ் மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டி? வாட் இஸ் மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டி பார்க்க போகிறோம். Magnetic permeability is defined as measure of material's ability to allow the passage of magnetic field line through. It indicates the magnetization or degree of penetration of magnetic field through the substance. மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டினா ஒன்றும் கிடையாது, அதாவது ஒரு மெட்டீரியலில் எபிலிட்டி அலோவ் பண்ணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை ஒரு மெட்டீரியலில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை அலோவ் பண்ணி அது பெனட்ரேட் ஆகி அதுக்குள்ளே இருக்கிற டிகிரியை பெனட்ரேட் ஆகி மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியாக போகிறது தான் மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டின்றாங்க. இது நீங்கள் டீட்டெயில் படிக்கும் போது கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு நல்லா புரியும் டீட்டெயில் படிக்கும் போது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்டேட் ஆம்பேர் சர்க்யூட்டர் லா. ஆம்பேர் சர்க்யூட்டர் லா ரொம்ப ஈஸி. இப்போ இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிம்பிளாக சொல்லப்போனால் த இன்டெக்ரல் மல்டிபிள், இது இருக்கா, இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் சேஞ்ச் இன் லென்த் ஈக்குவல் டு μ0 டைம்ஸ் கரண்ட். அவ்வளோ இதனால மார்க். அதாவது த இன்டெக்ரல், ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா இது, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஒரு மார்க் ஏட்டிங்களா. த இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு
is equals to mu naught times and with product of current. அவ்வளோதான் ஆம்பேர் சர்க்கியூட் எல்லாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா கம்பேர் டயா பேரா அண்ட் ஃபெரோமேக்னெட்டிக். டயா பேரா ஃபெரோமேக்னெட்னா ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பார்க்க போகிறோம். மேக்னெட்டிக் சசபிலிட்டியா. டயமேக்னெட்டிக் என்ன இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். மேக்னெட்டிக் அதோட சசபிலிட்டி வந்து நெகட்டிவாக இருக்கும். பேரமேக்னெட்டிக் வந்து பாசிட்டிவும் ஸ்மாலாகவும் இருக்கும். ஃபெரோமேக்னெட்னா பாசிட்டிவும் லார்ஜாக இருக்கும். ரிலேட்டிவ் பர்மனென்டிட்டி வந்து ஸ்லைட்லி லெஸ் தென் யூனிட்டி, ஒன்னோட கம்மியாக இருக்கும். இது வந்து பேராமேக்னெட்டியில் ஒன்னோட அதிகமாக இருக்கும். ஃபெரோமேக்னெட்டில் வந்து சொல்லவே முடியாது. இதில் ஒன்னோட அதிகம்னா 2 அப்படி தான் இருக்கும் சொல்ல முடியும் எக்ஸாக்டாக. ஃபெரோமேக்னெட்டில் வந்து லார்ஜ் 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5, 6 இன்ஃபினிட்டி போயினே இருக்கும். அதான் லார்ஜுன்னு மொட்டையாக முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் பிஹேவியர் ரெப்பல்ட் ஆர் எக்ஸ்பெல்ட் இது இல்லை. டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் பார்க்க போகிறோம். டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் நியர்லி டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட். இதில் வந்து டெம்பரேச்சர் இண்டிபெண்டாக இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். அது இதுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். இதுக்கு இன்வெர்ஸ்லியாக ப்ரொபோஷனலாக இருக்கும், இதுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஆஃப் டெம்பரேச்சராக இருக்கும். எக்ஸாம்பிள்னா பார்க்கணும்னா பிஸ்மூத்து, காப்பரு, வாட்டரு, இதுக்கு அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், இதுக்கு வந்து அயனு, நிக்கலு, கோபால்ட்டு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா Question 53. What is mean by hysteresis? Hysteresisனா ஒன்றும் கிடையாது, லாகிங் பிஹைண்ட். இது ஒரு மார்க், இது ஒரு பாயிண்ட் இருந்தாலும் ஒரு மார்க். Hysteresis மீன் லாகிங் பிஹைண்ட். அதாவது phenomenon of lagging of magnetic induction behind the magnetic field. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா, அதாவது இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டுனா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பின்னாடி வந்தா, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பின்னாடி மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்தால் பிஹைண்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ ஸ்பீடுக்கு போதோ அதோட ஸ்லோவாக போகும் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதுதான் இந்த ஃபெனமெனன் ஆஃப் லேக் ஆகுது. இந்த ஃபெனமெனன் ஆஃப் லாகிங் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிஹைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பின்னாடி மேக்னெட்டிக் இண்டக்ஷன் லேக் ஆகி பின்னாடி வர்றது, லேட் ஆகி வர்றது தான் ஹிஸ்டெரிசிஸ். அதுதான் லாகிங் பிஹைண்டுன்றாங்க. இதோட வேல்யூ வந்து லேட்டாக பண்ணுறது தான் ஹிஸ்டெரிசிஸ். அதுதான் லாகிங் பிஹைண்ட். அது ஏதுனாலும் ஒரு மார்க்கு, இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க், 2 மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து 54th கொஸ்டின். மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அண்ட் இன்க்ளினேஷன். மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் என்னது? angle between magnetic meridian at a point and geographical meridian is called magnetic declination. அதாவது மேக்னெட்டிக் மெரிடியன் அட் a point, ஜியோகிராஃபிக்கலாக மெரிடியனாக இருக்கும், அதான் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் the angle is subtended by Earth's total magnetic field, ஹரிசான்டல் டைரக்ஷனில் இருக்கும். வித் மேக்னெட்டிக் மெரிடியன் இஸ் டிப் ஆர் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் அட் அ பாயிண்ட்ல இருக்கும், அதுதான் வந்து மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன். நெக்ஸ்ட் வந்து 55 கொஸ்டின். ரெசோனன்ஸ் இன் சைக்ளோட்ரான். ரெசோனன்ஸ் இன் சைக்ளோட்ரான்னா ஒன்று கிடையாது. இந்த ஃபார்முலா எதுங்க, இந்த 2 பாயிண்ட் எதுங்க, இது எதுங்க, இது எதுங்க. அதாவது F ஈக்குவல் டு F ஆக்சிலேஷன். F வந்து என்னது? F is the frequency of positive in magnetic field. F is the frequency of electric oscillator. அவ்வளோதான். F ஆக்சிலேஷனோட ஃபார்முலா என்னது? QB/2km. அவ்வளோதான் ஃபார்முலா. 2πm, km கிடையாது, 2πm. இதுதான் டிஃபைன். ஆம்பேர் பார்க்க போகிறோம். ஆம்பேர் என்னது? 1 ஆம்பேர் டிஃபைன் as a கான்ஸ்டன்ட் கரண்ட்டாக இருக்கும். When passed through each of the 2 infinite long parallel straight conductor, 2 இன்ஃபினிட்டான லாங் ஸ்ட்ரெயிட் பேரலல் கண்டக்டர் இருக்கும், அதில் அந்த கரண்ட் பாஸ் ஆகும். kept side by side parallelly at a distance 1 meter apart in air or vacuum. அது மீடியம் வந்து ஏருன்றாங்க. ஏரும் வேக்யூமுன்றாங்க. ஏரும் வேக்யூமும் ஒன்று தான். ஈச் கண்டக்டர் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ், அதோட ஃபோர்ஸ் வந்து 2 × 10⁻⁻7 இருக்கும். நியூட்டன் பர் மீட்டர். லென்த் ஆஃப் கண்டக்டர் இவ்வளோ. ஐ வந்து 1 அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலா. கீப் யுவர் தம், அதாவது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லப்போனால் 4 ஃபஸ்ட்டு இது 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 இப்போ 5 ஃபிங்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வரையில
ம். சரி, சரி. அதாவது ஒரு 5 ஃபிங்கர். இதான் 5 ஃபிங்கர். இது வந்து என்னது? தம்பா? இது தம்பு. இது 4 ஃபிங்கர். இது மிடில் ஃபிங்கர். அதாவது தம்பு. தம்புனா என்னது? தம்பு எத ரெப்ரசன்ட் பண்ணுன்றாங்க? ஃபர்ஸ்ட்டு லைன் பை லைனா போவோம். தம்பு வந்து எதாவது டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் எக்ஸ்பிளைன் பை கண்டக்டர். இது ஒரு பாயிண்ட். தம்பு வந்து என்னது? டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸோட டைரக்ஷன அந்த கண்டக்டர்ல இருக்கிற ஃபோர்ஸ் ஒரு கண்டக்டர் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷன கவர் பண்றது தான் என்னது? தம்போட வேலை. தம்பு. அப்புறம் மிடில் ஃபிங்கர்னா என்னதான்? டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனு. 4 ஃபிங்கர்னா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்னது? மிடில் ஃபிங்கர். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 4 ஃபிங்கர். தம்புனா என்னது? எக்ஸ்பிளைன்ட் பை கண்டக்டர். டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பிளைன்ட் பை கண்டக்டர். அவ்வளோதான். இது 3 பாயிண்ட்டு. அதே மாரி அம்மீட்டர் கனெக்ஷன் இன் எ சர்க்யூட். அம்மீட்டர் கனெக்ஷன் இன் எ சர்க்யூட்னா சீரிஸ் வெர்சஸ் பேரலல். அம்மீட்டர் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் எ சீரிஸ் வித் இன் எ சர்க்யூட். அதாவது அம்மீட்டர் எப்பவுமே சீரிஸ்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பிரைமரி ரீசன் ஆஃப் சீரிஸ் இன் ஆக்சுவலி கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி சர்க்யூட். பிரைமரி சீரிஸ்ல தான் இருக்கும். இன் சீரிஸ் கனெக்ஷன் த கரண்ட் ரிமைன்ஸ் த சேம் த்ரூ த சர்க்யூட். அந்த சர்க்யூட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து சிம்பிளா எலக்ட்ரிக் த கான்ஸ்டன்ட் ஆஃப் வெலாசிட்டி செலக்டர். Explain the constant of velocity selector. By proper choice of electric and magnetic field inside arrangements such as mass spectrometer, the particle with particular speed. இதுதான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிங்களா? ஃபார்முலா எடுத்து the proper choice. Proper choice of electric and magnetic field inside arrangement. ஒரு மெட்டீரியல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கு. அரேஞ்ச்மெண்ட் as a spectrometer. இதுதான் ஸ்பெக்ட்ரோமீட்டர். இந்த பார்ட்டிகல் வித் பர்டிகுலர் ஸ்பீட். அந்த வெலாசிட்டி எவ்வளோன்றாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு பை மேக்னெட்டிக் ஃபீல்டு விச் இஸ் இண்டிபெண்டன்ட் மாஸ் ஆஃப் சார்ஜ் மூவிங் பார்ட்டிகல் இஸ் செலக்டட். அந்த மாஸும் சார்ஜும் கரெக்டான ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்குன்றாங்க. சச்சஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபீல்ட் இஸ் கால் வெலாசிட்டி செலக்டர். அவ்வளோதான் வெலாசிட்டி செலக்டர்னு சொல்கிறாங்க. பிகாஸ் வெலாசிட்டினா ஸ்பீடை மென்ஷன் பண்ணும். அதுதான். Why is the path of charge particle not a circle when its velocity is not perpendicular to the magnetic field? If a charge particle moves in region uniform magnetic field. ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் மூவ்ஸ் ஆகுது, ஒரு ரீஜனில் மூவ்ஸ் ஆகி போகும்போது அதை தள்ளி போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்கும். யூனிஃபார்மாக இருந்து சச் தட் இஸ் வெலாசிட்டி இஸ் நாட் பர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். வெலாசிட்டி பர்பெண்டிகுலராக இருக்காது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில். இருக்காம தென் த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் ஸ்ப்ளிட் இன்டு 2 காம்பனன்ட்ஸ். வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் வந்து 2 காம்பனண்ட்டாக பிரியுது. ஒரு காம்பனண்ட்டாக பிரியும். ஒன் காம்பனண்ட் பேரலல் டு த ஃபீல்டாக இருக்கும், இன்னொரு காம்பனண்ட் வந்து பர்பெண்டிகுலர் டு த ஃபீல்டாக இருக்கும். அவ்வளோதான். Hence the path of the particle is not a circle helical around the field lines. சர்க்கிள் அதாவது சர்க்கிளா இல்லாமல் ஹெரிக்கலாக இருக்குன்றாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து வாட் happens the domains in ferromagnetic material in the presence of external magnetic field. The domains having magnetic momentum parallel to the field flow bigger in size. bigger in sizeல இருக்கும். The other domains வந்து parallel இருக்காது, பர்பெண்டிகுலராக இருக்குன்றாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து 64. How is galvanometer converted into? How is galvanometer converted into? A galvanometer can be converted into ammeter of a given range by connecting suitable load resistance called shunt in parallel to the galvanometer. Galvanometer எப்படி கன்வெர்ட் ஆகும்னா, கேல்வனோமீட்டர் அம்மீட்டருக்கு எப்படி கன்வெர்ட் ஆகும்னு பார்க்க போகிறோம். ரேஞ்ச் பை கனெக்டிங் சூட்டபிள் லோ ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸ், அந்த லோ ரெசிஸ்டன்ஸை தான் என்ன சொல்கிறாங்க? எஸ்ன்னு டினோட் பண்ணுறாங்க. இல்லைனா சன்ட்டுன்னு கூட டினோட் பண்ணுவாங்க. லோ ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா சன்ட்டுன்னு சொல்லுவாங்க. இஸ் பேரலல் டு த கேல்வனோமீட்டர். அது பேரலாக இருக்கும். அதுவே நெக்ஸ்ட் வந்து a galvanometer can be converted into suitable voltmeter of a given range by connecting. அதாவது ஃபஸ்ட்டு அம்மீட்டர் கன்வெர்ட் பண்ணால் மெயினான விஷயம் லோ ரெசிஸ்டன்ஸ் சன்ட்டு. அது பேரலாக இருக்கும் கேல்வனோமீட்டருக்கு. அவ்வளோதான். இதுதான் மெயின் கீ பாயிண்ட். அதுக்கப்புறம் இது வந்து சூட்டபிள் வோல்ட் மீட்டருக்காக இருக்கும்போது சூட்டபிள் ஹை ரெசிஸ்டன்ஸ். இது லோ ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் எஸ்னா லோ ரெசிஸ்டன்ஸ், ஹை ரெசிஸ்டன்ஸ்னா ஆர்ஹெச் ஹை ரெசிஸ்டன்ஸ்.
in series which is given to the galvanometer. A parallel to the galvanometer is series to the galvanometer. அவ்வளவுதான். What is meant by electromagnetic induction? இப்போ fourth chapter வந்துட்டோம். What is mean by electromagnetic induction? Fourth chapter. Whenever the magnetic flux linked with a closed coil changes, an EMF is induced. Magnetic field வந்து closed coil changesல இருக்கும்போது EMF induced ஆகும் and change the electric current flows in a circuit. அந்த அந்த சர்க்கியூட்ல இருக்கிற எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோஸ் ஆகும்போது அந்த சர்க்கியூட்ல இருக்கிற எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோஸ் ஆகும்போது ஃப்ளோஸ் ஆகி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து லிங்க் ஆகி இருந்தால் அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். திஸ் ஃபெனோமெனன் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து லென்ஸ்லானா ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இதுங்க. எக்ஸ்லான் ஈக்குவல் டு மைனஸ் டி ஃப்ளக்ஸ் பி பை டிடி. இதுதான் ஃபார்முலா. மைனஸ் டி ஃப்ளக்ஸ் பி பை டிடி. அதாவது இது சிம்பிளாக சொல்ல போனால் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் எழுதலாம். லென்ஸ்லாக் வந்து லென்ஸ்லாக் ஆன்சர் வந்து the direction of the induced current is always opposes the cause responsible of the production. Cause responsible of its production. ஓகேவா? அதாவது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா the direction of induced current. இப்போ இந்த induced current இருக்கு, அதோட சாரி direction of induced current is always opposite the cause responsible of a production. அதாவது direction of induced current தான் கரண்ட்டு. அந்த கரண்ட் வந்து ஆப்போசிட்ஸாக இருக்குது. ஆப்போசிட்ஸாக இருந்தால் என்னது நெகட்டிவாக இருக்கும். அது வந்து ரெஸ்பான்சிபிள் காஸ் ஆகி அந்த ப்ரொடக்ஷன் கொடுக்கறது தான் இதோட வேலை. அதாவது த டைரக்ஷன் ஆஃப் இண்டியூஸ் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் த காஸ் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் இட்ஸ் ப்ரொடக்ஷன். இந்த ஃபார்முலா ஆப்போசிட்னா நெகட்டிவ், அவ்வளோதான். இது மெயின் பாயிண்ட். ஆப்போசிட்ஸ் அதை போட்டாலே நெகட்டிவ் போடணும். அவ்வளோ. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். ரைட் ஹேண்ட் ரூல் அங்கே லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பார்த்தோம், ரைட் ஹேண்ட் ரூல் பார்த்தோம். அதே மாதிரி இதுக்கும் இந்த விரல் வரையில வெயிட் பண்ணுங்க. இது வந்து தம்பு, இது 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், அதுக்கப்புறம் இது ஃபைவ் ஃபிங்கர்ஸ் இருக்கு. இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து இதில் வந்து டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சாரி சாரி இது வந்து தம்பா. டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த கண்டக்டர். அங்கே வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் த கண்டக்டர் பார்த்துருப்போம். இங்கே டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் கண்டக்டர் பார்க்குறோம் லெஃப்ட்டில். இங்கே வந்து அதுக்கப்புறம் இது வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கரா, இது வந்து டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அங்கே வந்து 4 ஃபிங்கருக்கு வந்து டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் பார்த்துருப்போம் அங்கேயோ. பட் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மிடில் ஃபிங்கருக்கு மட்டும் டைரக்ஷன் ஆஃப் இண்டியூஸ்ட் கரண்ட். அங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்துருப்போம், டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே வந்து இண்டியூஸ்ட் கரண்ட் பார்க்குறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஹவு இஸ் எடி கரண்ட் ப்ரொடியூஸ்ட்? ஃப்ளோ ஆஃப் எடி ப்ரொடக்ஷன் கேட்குறாங்க. Eddy current are produced in a conductor when the magnetic flux linked with the charge when it changes. Eddy current எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? ஒரு கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டாக இருக்கணும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டாகி இருந்தால் அது சேஞ்ச் ஆகி போகும்போது தான் எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் அக்யூஸ் வெதர் த கண்டக்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் சீட் ஆர் ஏ பிளேட். அது சீட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா பிளேட்டாகவும் இருக்கலாம். அதான் சொல்கிறாங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் செட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இன் யூஸ் த கண்டக்டர். இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும், அதான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்ன்றாங்க. அப்புறம் ஃப்ளோ ஆஃப் எடி கரண்ட். இந்த இன்டியூஸ்ட் கரண்ட் ஃப்ளோஸ் இன் கான்சென்ட்ரிக் சர்க்குலர் பாத். அதாவது ஃப்ளோ இன் கான்சென்ட்ரேட்டிக் சர்க்குலர் பாத். இன்டியூஸ்ட் கரண்ட் இப்படி தான் ப்ரொடியூஸ் ஆகும், இஎம்எஃப் இப்படி தான் ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் எலக்ட்ரிக் கரண்ட் ரிசம்பிள் த எடிஸ் ஆஃப் வாட்டர், ஹென்ஸ் த நேம் எடி கரண்ட் ஆர் ஃபோக்கல் கரண்ட். அதே வாட்டர் மீடியம் வழியாக போகும்போது எடி கரண்ட்னு சொல்லலாம், இல்லைனா ஃபோக்கல் கரண்ட்னு சொல்லலாம். இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இது ஃப்ளோ ஆஃப் கரண்ட்னாலே இது மூணுமே இம்பார்ட்டன்ட் தான். எடி கரண்ட் ஆல்சோ யூஸ்ட் அஸ் ஃபோக்கல் கரண்ட், அதான் சொல்கிறாங்களே இங்கே. அவ்வளோதான். இது ஒரு பாயிண்ட்டாக எழுதுங்க. 3 பாயிண்ட் எழுதுங்க கன்ஃபார்மாக. இது ஒரு பாயிண்ட்டு, இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் எழுதிட்டு எடி கரண்ட் இஸ் ஆல்சோ ஃபோக்கல் கரண்ட் 3 பாயிண்ட் ஆயிடுச்சா. அப்புறம் ஹவு இஸ் எடி கரண்ட் ப்ரொடியூஸ், இது ஒரு இது 2 பாயிண்ட்டு. இதனால ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. ஷார்ட் ஆன்சர் 3 மார்க் கேட்பாங்க, இது 3 மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹவு வில் யூ டிஃபைன் தி யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ்? இண்டக்டன்ஸை எப்படி டிவைட் பண்ணீங்க? வெபர் பர் ஆம்பேரில் டிவைட் பண்ணிங்க, வோல்ட் செகண்ட் பர் மீட்டர் ஆம்பேரில் ஆம்பேர் பண்ணிங்க. அதாவது யூனிட். இது ஸ்கேலார். இண்டக்டன்ஸ் இஸ் எ ஸ்கேலார், அது ஒரு மெயின் பாயிண்ட். இண்டக்டன்ஸ் இஸ் எ ஸ்கேலார். வெப் பர் ஆம்பேர், வோல்டேஜ் செகண்ட் பர் ஆம்பேர். இட் இஸ் ஆல்சோ மெஷர்ட் இன் ஹென்ரி. எதில் மென்ஷன் பண்ணுறாங்க? ஹென்ரியில். 1 ஹெச்னா என்னது? 1 வெப் பர் ஆம்பேர், இல்லைனா 1 வோல்டேஜ் செகண்ட் பர் ஆம்பேர். இந்த டைமென்ஷன் ஃபார்முலா வந்து
மீட்டர், லென்த் ஸ்கொயரு, டெம்பரேச்சர் இது டைம்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயரு, ஆம்பேர் இன்வெர்ஸ் ஸ்கொயர். அப்புறம் ஐ வந்து என்னது 1A, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து 1 வெப் டர்ன்ஸ், தென் லென்த் வந்து 1 ஹென்ரி 1 ஹென்ரி. Therefore, the inductance of a coil is said to be 1 Henry if a current of 1A produce unit flux linkage with coil. di by dt வந்து என்னது 1A by SC, எக்ஸ்லான் வந்து -1V, L equal to 1 Henry. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில், கிவ் த ஃபிசிக்கல். செல்ஃப் இண்டக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. செல்ஃப் இண்டக்டன்ஸ்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செல்ஃப் இண்டக்டன்ஸ்னா நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் பை ஆம்பியராக இருந்தால் 1 ஆம்பியராக இருந்தால் அது வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ்ன்றாங்க டிஃபினேஷன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் கிவ் த ஃபிசிக்கல்னு கேட்குறாங்க. ஃபிசிக்கல்னா ஈஸியாக சொல்ல போனால் வேணும் சர்க்யூட் இஸ் ஸ்விட்ச் ஆன், அந்த சர்க்யூட் வந்து ஸ்விட்ச் ஆன் ஆகும்போது த இன்க்ரீசிங் கரண்ட் இன்டியூசஸ் அண்ட் எலக்ட்ரிக் மோட்டிவ் ஃபோர்ஸ், அந்த கரண்ட் இன்க்ரீஸ் ஆகி இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகி, அதான் சொன்னேன் லென்ஸ்லாம், இந்த லென்ஸ்லாம் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கன்வர்ஸ்லி இது ரைட்டாக இருந்தால் அது கன்வர்ஸ்லி when the circuit is broken, அதாவது ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா the decreasing current இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் ரிவர்ஸ் டைரக்ஷன் போகும், அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகாமல், ஆப்போசிட்னா நெகட்டிவ்னா அது ப்ளஸில் போகும், அவ்வளோதான். thus the inductance of the coil opposes any change in the current and tries to maintain the original state. அது என்ன ஆப்போசிட்டாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அது திருப்பி ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு மாற்றுறது தான் இந்த சிக்னிஃபிகன்ஸ் சொல்லுது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து what is meant by mutual inductance. What is meant by mutual induction? Mutual induction is when an electric current passing through a coil changes with time, an EMF is induced in a neighboring coil. This phenomenon is known as mutual induction. அதாவது EMF வந்து ஒரு இடத்துல இருந்து எக்ஸ்லான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ரொடியூஸ் ஆகனா, அது பக்கத்தில் இருக்க காயிலுக்கு ப்ரொடியூஸ் ஆகனா, அதாவது டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு காயிலேருந்து இன்னொரு காயிலுக்கு ப்ரொடியூஸ் ஆகனா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்ன்றாங்க, அவ்வளோதான். கிவ் த பிரின்சிபல் ஆஃப் ஏசி ஜென்ரேட்டர். ஏசி ஜென்ரேட்டரோட பிரின்சிபல் வந்து என்னன்னா, ஏசினா என்னது ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அப்போ ஆல்டர்னேட்டிங் வேர்ல்ஸ் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதுதான் பிரின்சிபல். அதுக்கப்புறம் த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் அ கண்டக்டர் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்சஸ் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் வித் கண்டக்டர், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து லிங்க் ஆயிருக்கும், அதுதான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது, அவ்வளோதான். இட் இஸ் கிவன் பை ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதுக்கப்புறம் இது வந்து டிட்டர்மைன் பை ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதில் பார்க்க பண்ணுறேன் இந்த டைரக்ஷன், அந்த டைரக்ஷன் வந்து ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலில் டிட்டர்மைனாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மேக்னெட்டிக் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இஸ் கிவன் பை ஃபாரடேஸ் லா, ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக். இந்த பாயிண்ட் ஃபுல்லாக 2 பாயிண்ட்டாக பிரிங்க, ஒரு பாயிண்ட் இது, இன்னொரு பாயிண்ட் இது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் ஏசி ஜென்ரேட்டர் என்னது, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஒர்க்ஸ் ஆன் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். 3 பாயிண்ட் 3 மார்க் போட்டுன்னு போயினே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரைட் த நோட்ஸ் ஆன் ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப்னா என்னது, ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா, Faraday's first law என்ன சொல்லுன்னா, whenever magnetic flux linked with a closed circuit changes, an EMF is induced in the circuit which last in circuit as a long magnetic flux is changing. ஒரு க்ளோஸ் சர்க்கியூட்டில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆயிருந்தா இஎம்எஃப் வந்து இன்டியூஸ்ட் ஆகி அதோட சர்க்கியூட் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் க்ளோஸ் சர்க்கியூட்டில் லிங்க் ஆகணும், அது இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆனால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸாக சேஞ்ச் ஆகுன்றாங்க. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து டிக்ரீஸ் ஆகும், அதில் இன்க்ரீஸ் ஆகுனா இதில் டிக்ரீஸ் ஆகி இட் கன்வெர்ட்ஸ் ஏ ஹை வோல்டேஜ் இன்டூ லோ வோல்டேஜ். ஹை வோல்டேஜ்லேருந்து லோ வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ன்றாங்க. அது ஹை வோல்டேஜ் வந்து லோ வோல்டேஜாக மாறும். ஆர்எம்எஸ் ரூட் மீன் ஸ்கொயர். திருப்பி சொல்கிற பாருங்க, ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர்னா a step up transformer increases voltage, it converts a low voltage into high voltage. இதில் எப்படின்னா லோ வோல்டேஜ்லேருந்து ஹை வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒரு மார்க். அப்புறம் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர்னா ஹை வோல்டேஜ்லேருந்து லோ வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணோம், அவ்வளோதான். இது ஒரு மார்க், இது ஒரு மார்க், 2 மார்க் போடுவாங்க, அவ்வளோதான். இது 2 மார்க் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து ஆர்எம்எஸ் ரூட் மீன் ஸ்கொயர். இதுக்கு ஒரு பாயிண்ட் எடுங்க, ஆர்எம்எஸ் மீன்ஸு ரூட் மீன் ஸ்கொயர், அதாவது ஸ்கொயரிங் ஈச் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான் ஸ்கொயரிங் யூஸ் பண்ணுறாங்க. ஃபைண்டிங் த மீன் ஆவரேஜ், ஸ்கொயர் வேல்யூவோட ஆவரேஜ் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இட்ஸ் மீன், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸர். ஃபேஸர் இஸ் ரொட்டேட்டிங் வெக்டர், சினுசாய்டல்
alternating voltage. In the context of RLC series circuit, phases are visualized as rotating arrows, often defining voltage due to resistance current terms இது. IRMS root mean square சொன்ன மாதிரி root mean square of the current I1, I2, I3, IN instantaneous values of alternating current. N வந்து total number of instantaneous values. அதுக்கப்புறம் define electrical resonance. Electrical resonance occurs in a circuit when the frequency of applied alternating source matches the natural frequency of RLC circuit. Under the condition, the current of a circuit reaches its maximum value. RLC circuitல எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதோட ஃப்ரீக்வன்சி வந்து அதுக்கு இருக்கிற சோர்ஸ் வந்து ஆல்டர்னேட்டாக இருக்கும், எப்பவுமே ஈக்குவலாக இருக்காது. அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அவங்க கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சியோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியை தான் எடுத்துப்பாங்க. அதில் இருக்கிற கண்டிஷன் வந்து கரண்ட் இன் சர்க்கியூட் ரீச்சஸ் இஸ் மேக்ஸிமம் வேல்யூ. லோ வேல்யூ வந்து மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க, அவ்வளோதான். வாட்லெஸ் கரண்ட், வாட்டே இல்லாத கரண்ட்டு, அதாவது வாட்லெஸ் கரண்ட் அக்யூஸ் இன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். எப்பவுமே அது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் தான் இருக்கும். சர்க்கியூட் வென் தேர் இஸ் கரண்ட் ஃப்ளோ பட் நோ ஆக்சுவல் பவர் கன்சப்ஷன். ஆக்சுவல் பவர் கன்சப்ஷனே இருக்காது. திஸ் ஹேப்பன்ஸ் வென் த கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ஆர் அவுட் ஆஃப் ஃபேஸ் பை 90 degrees. எப்பவுமே 90 டிகிரியில் தான் இருக்குன்றாங்க. அதாவது எப்பவுமே அந்த ஃபேஸஸ் நான் சொன்னேன்ல, ஃபேஸஸ் கிராஃப் வரைஞ்சி 90 டிகிரியில் அது பேரலாக இருக்கும், பர்பெண்டிகுலராக இருக்கும். பேரலாக இருக்குன்னா 180 அந்த மாதிரி இருக்கலாம், பர்பெண்டிகுலர்னா 90 டிகிரி அந்த மாதிரி. இதுக்கு வந்து 90 டிகிரியில் தான் இருக்கணுன்றாங்க. வாட்லெஸ் கரண்ட்னா 90 டிகிரியில் இருந்தாலே அதுக்கு வாட்டே கிடையாது அந்த கரண்ட்டுக்கு. ரைட்டு வந்து பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர் த பவர் ஃபேக்டர் ஆஃபன் டிஃபரன்ஸ் as காஸ் ஃப்ளக்ஸ். அதாவது பவர் ஃபேக்டர் வந்து காஸ் ஃப்ளக்ஸால் டிஃபைன்ட் ஆகுதுன்றாங்க. ஓகே, காஸ் ஃப்ளக்ஸ் இதோட ஃபார்முலா வந்து காஸ் ஃப்ளக்ஸ் PAV பை IRMS VRMS. வோல்டேஜ் கரண்ட்டு, P வந்து பவர், ஆவரேஜ் பவர், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ரைட் எ மெத்தட்ஸ் டு சேஞ்ச் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ரைட் எ மெத்தட்ஸ் டு சேஞ்ச் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். சேஞ்சிங் த இதெல்லாம் தேவையில்லை, இல்லை வெயிட் பண்ணுங்கள், இது தேவையில்லை. இந்த 3 பாயிண்ட், அதாவது சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், சேஞ்சிங் த ஏரியா, சேஞ்சிங் த ஆங்கிள் டீட்டா. அதாவது சாரி, இதுக்கு வந்து இது தேவை, சேஞ்சிங் த ஆங்கிள் அப்படி போட்டு பை சேஞ்சிங் த ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில், பை சேஞ்சிங் த ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில், சேஞ்சிங் த ஏரியா, சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், அவ்வளோதான் மெத்தட்ஸ். அந்த சேஞ்சிங் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், அவ்வளோதான். எல்சி ஆக்சிலேஷன் என்ன கேட்குறாங்க. எல்சி ஆக்சிலேஷன்னா when energy is supplied to a circuit, ஒரு சர்க்கியூட்டில் எனர்ஜி சப்ளை ஆகும்போது கண்டெய்னிங் அ பியூர் இண்டக்டர், அங்கே வந்து பியூர் இண்டக்டரை கண்டெயின் பண்ணுறாங்க, அண்டு கெப்பாசிட்டரும் இண்டக்டரும் கண்டெயின் பண்ணி இந்த எனர்ஜி ஆக்சிலேட் ஆகுது, ஆக்சிலேட் ஆகி பேக் டு ஃபோர்த் பிட்வீன் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்டர் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் எ கெப்பாசிட்டர். அதில் இருக்கிற இண்டக்டரும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் நடுவில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் எ கெப்பாசிட்டர் தான் ஃபார்ம் ஆகி த ஃபெனோமினன் இஸ் நோன் அஸ் எல்சி ஆக்சிலேஷன் சொல்கிறாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் கியூ ஃபேக்டர். கியூ ஃபேக்டர்னா என்னது, வோல்டேஜ் அக்ராஸ், வெயிட் பண்ணுங்கள், இந்த ஃபார்முலா வந்து இப்படி எழுதுங்க, ஈஸியாக எழுதலாம். வோல்டேஜ் அக்ராஸ் LRC at resonance by applied voltage. இதுதான் புக்கில் இருக்கும். Q equal to, அதாவது Q factor is defined as voltage across LRC at resonance per unit per applied voltage அப்படின்னு எழுதி இந்த ஃபார்முலா எழுதிங்கன்னா 2 மார்க். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். 5th சாப்டர் போய்கிட்டோம். 5th சாப்டர் போகிறோம். 5th சாப்டர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் கிளாசிஃபைட் as நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ். அது எப்பவுமே நான் மெக்கானிக்கல் வேவாக இருக்கும். இதை ப்ரொபகேட் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம், அதாவது அதோட ஸ்பீடு வந்து லைட்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவலான ஸ்பீடு தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட ஸ்பீடு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் வேவ். அது வந்து என்ன வேவ், ட்ரான்ஸ்ஃபர் வேவ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃபாரடே செகண்ட் லா. ஃபாரடே செகண்ட் லா என்ன சொல்றா, allow us to measure the induced EMF. அது எப்பவுமே EMF மெஷர் பண்ணும். The magnitude of induced EMF in a closed circuit is always the rate of change of magnetic flux. அதாவது magnetic flux by dt, flux B equal to, இதான் ஃபார்முலா. ஃபாரடே செகண்ட் லா. அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் போக போகிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா சிம்பிளாக சொல்லப்போனால் த கரண்ட் ப்ரெசென்ட் இன் த ரீஜியன். ஒரு ரீஜியனில் கரண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டும், அதாவது சாரி ஒரு நிமிஷம், ஒரு ரீஜன் இருக்குது, அதில்
கரண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. கரண்ட் ப்ரெசென்ட் ஆகி எலக்ட்ரிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் சேஞ்சிங் வித் டைமில் ஒரு டைமுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னா அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அது எப்படி எழுதலாம்னா த கரண்ட் ப்ரெசென்ட் இன் த ரீஜியன் இன் விச் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆர் சேஞ்சிங் வித் டைம் இஸ் நோன் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரைட் டவுன் த இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் மாடிஃபைடு ஆம்பியர்ஸ் லா. இந்த ஃபார்முலா எதுங்க? இந்த ஃபார்முலா என்ன சொல்றதுன்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரல், அதாவது சர்ஃபேஸ் இன்டெக்ரல் பி டாட் டிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐசி மியூ நாட் இது ஏரியாவுனா இது ஏற்றி இது எழுதிங்கனாலே மார்க். அவ்வளோதான், ஃபார்முலா மட்டும் தான் இருக்குது. இது டெஃபினேஷன்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரைட் நோட்ஸ் அண்ட் காஸ் லா இன் மேக்னட்டிசம். 5 மார்க்கில் கேட்டால் மட்டும்தான் இதுக்கு மாடிஃபை பண்ணி இது எப்படி வந்தது டெஃபினேஷன் கொடுத்து போடணும். அவ்வளோதான் 5 மார்க் கேட்டால். அது வந்து நம்ம 5 மார்க்கில் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரைட் நோட்ஸ் அண்ட் காஸ் லா இன் மேக்னட்டிசம். Gauss law for magnetism என்னது? Gauss law for magnetism is similar to Gauss law of electricity. Gauss law of magnetism எப்பவுமே சிமிலராக இருக்கும். எதுக்கு? Gauss law of electricity ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். State that the surface integral of magnetic field over a closed surface is zero. Surface integral of magnetic field வந்து b dot dl equal to 0வா இருக்கும். அவ்வளோதான். இதோ இங்கே இருக்கு பாருங்க, b dot dl சாரி டிஎல் வராது, டிஏ வரும். ஏரியா தான் இங்கே கொடுத்துருக்காங்க, நான் வந்து லென்த்து கொடுத்துனேன், அவ்வளோதான். அப்போ பி வந்து என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு. டிஏ வந்து ஏரியா வெக்டார், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஒய் ஆர் இஎம்எஃப் வேவ்ஸ் ஆர் நான் மெக்கானிக்கல் கேட்குறாங்க. என்னது? ஒய் ஆர் இஎம்எஃப் ஆர் நான் மெக்கானிக்கல், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் நான் மெக்கானிக்கல் ஏன்னு கேட்குறாங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் டு நாட் ரெக்வயர் எனி மீடியம் ஃபார் ப்ரொபகேஷன். லைட்டுக்கு ஒரு மீடியம் தேவை, என்னது? ஏரு, வேக்யூமு அந்த மாதிரி. ஆனால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸுக்கு வந்து மீடியமே தேவையில்லை, எந்த மீடியமும் தேவையே கிடையாது அது ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இஸ் நான் மெக்கானிக்கல் வேவ். இதுதான் லாஸ்ட் கொஸ்டின், 5th சாப்டர், அதாவது வால்யூம் 1 ஷார்ட் ஆன்சர் முடிச்சிட்டோம். இனியோட கிளாஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.